பாத்தியம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சங்க இலக்கியத்துல 8 தொகை நூல்கள்ல ஒன்று தான் புறநானூறு. அந்த புறநானூறு பற்றியும், அந்த புறநானூற்றுல 74வது பாடல் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ புறநானூறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8 தொகை நூல்கள்ல புறம் பற்றிய நூல்கள்ல ஒன்று. இந்த புறநானூறு புறப்பாட்டு, புறம் என்ற வேறு பெயர்கள அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 400 பாடல்களை கொண்டது. முதல்ல ஓலைச்சுவடியிலிருந்து நூலாக பதிப்பு செய்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உவே சாமிநாத ஐயர். இத முதல்ல உரை விளக்கம் எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா அவை துரைசாமி பிள்ளை. சரி, இப்ப இந்த புறநானூற்றுல என்ன செய்திகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பண்டைய கால தமிழ் வேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள், முடியுடை வேந்தர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 3 வேந்தர்களை பற்றியும், சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் பற்றியெல்லாம் இந்த புறநானூற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், அதே போல வரலாற்று நிகழ்வுகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல். அது மட்டும் இல்லாம இன்னும் பல எண்ணற்ற செய்திகளை கொண்டதுதான் இந்த புறநானூறு. இந்த புறநானூற்றுல சில முக்கியமான வரிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஏன்னா ஐநா சபையிலேயே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது மட்டும் இல்லாம இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதாவது அரசனுக்கு அறநெறி தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள்லாம் இதுல வருது. அது மட்டும் இல்லாம எத்துணை ஆயினும் ஈதல் நன்று. மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் இந்த புறநானூறு சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு உதவி செய்யும் போது அவன்கிட்ட நீ உதவி செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு அவனுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு எது சொல்லுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த புறநானூறு சொன்னது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்படிப்பட்ட பண்பாட்டு மிக்க செய்திகளையும் அரசர்களுடைய வீரம் பற்றியும் கொடைத்தன்மை பற்றியும் இந்த புறநானூறு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பெண்பார் புலவர்கள் எல்லாம் இந்த புறநானூறு பாடல் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புலவர்கள் மட்டும் கிடையாது, அரசர்கள் கூட தமிழ் இந்த இலக்கிய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இப்ப சங்க இலக்கியத்துல 74வது பாடல் இது சேர அரசன் பாடிய பாடல். சரி, இப்ப இந்த பாடலினுடைய பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கழுமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சேர அரசன் கணைக்கால் இரும்புரைக்கும் சோழ அரசன் செங்கனானுக்கும் போர் ஏற்படும். போர் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய போரா நடக்குது. அந்த போர்ல சேரன் கணைக்கால் இரும்புரை தோற்கடிக்கப்படுறான். சோழ அரசன் செங்கனான் போர்ல வெற்றி பெறான். அப்படி வெற்றி பெற்ற உடனேயே இந்த சேர அரசனை கைது பண்றான். கைது பண்ணி குணவாயில் கோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறையில அடைக்கிறான். அப்படி சிறையில அடைச்சு இருக்கும்போது சேர அரசனுக்கு தாகம் எடுத்தது. தாகம் எடுத்த உடனே சிறை காவலர்கள் கிட்ட தண்ணீர் கேட்கிறான். அப்படி தண்ணீர் கேட்கும் போது உடனே அந்த சிறை காவலர்கள் உடனே தண்ணி கொடுக்காம காலம் தாழ்த்தி தண்ணி கொடுக்குறாங்க. அப்படி காலம் தாழ்த்தி தண்ணி கொடுத்த உடனே ஒரு பாடல் பாடுறான். அந்த பாடல் தான் இது. குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார். அதாவது அரசர்கள், தமிழ் அரசர்களுடைய குலத்துல ஒரு குழந்தை இறந்து பிறந்தால் உடனே என்ன செய்வாங்கன்னா, இது அரசர் குலத்திற்கு இழுக்குன்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய உடலை கிழிப்பாங்க. அப்படி கிழித்துதான் என்ன செய்வாங்க, புதைப்பாங்க. அதே போல ஒருவேளை முழு ஊன்தடி, முழு வளர்ச்சி இல்லாமல் ஒரு 4 மாதத்துல 5 மாதத்துல அந்த குழந்தை சதை பிண்டமாக பிறந்துச்சுன்னா அதையும் என்ன வெட்டி தான் புதைப்பாங்க. இப்படிப்பட்ட வீர மரபு கொண்டதுதான் தமிழர்களுடைய மரபு. அப்படிப்பட்ட மரபில் பிறந்த நான். அதுக்கடுத்து சொல்றாரு, தொடர் படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளிர் வேளாண் சிறுபதம். சரி, அப்படி இருக்கக்கூடிய நான் நாய்களைப் போல விலங்குகளால் கட்டப்பட்டு எதிரி நாட்டு அரசன் கிட்ட சிறைப்படுத்தப்பட்டு வயிற்று பசிக்காக எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அப்படிப்பட்ட இழிநிலை இருக்கக்கூடாது. தமிழ் வேந்தர்களுடைய மானம் பெரியது. இந்த உயிர் என்பது முக்கியமானது கிடையாது, இந்த செல்வம் என்பது முக்கியமானது கிடையாது. தமிழர்களுக்கு மான உணர்வு தான் முக்கியமானது.
என்பதை பற்றி அடுத்து சொல்றாரு. மதுகை இன்றி வயிற்று தணிய, வயிற்று பசி தீர்க்கணும் என்பதற்காக தாம் இறந்து உண்ணும் அளவை, எதிர்நாட்டு அரசுங்கிட்ட போய் எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு சாப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்டு வாழ்வது ஒரு அரசனுடைய, தமிழ் அரசர்களுடைய மரபு கிடையாது. ஏன் மாறோ இவ்வுலகத்தானே. புறநானூறு 74வது பாடல். இதனுடைய திணை என்னன்னு பார்த்தோம்னா பொதுவியல் திணை. துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள்மொழி காஞ்சி. இந்த உலகத்துல பொருள் நிலையானது கிடையாது. அது மட்டும் இல்லாம பொருள் முக்கியமானது கிடையாது. மான உணர்வை காட்டிலும் எந்த ஒரு அறநெறியும் முக்கியமானது கிடையாது என்று சொல்வதனால இது பொருள்மொழி காஞ்சி. சரி, இந்த புலவர் சேரரசன் கணைக்கால் இருமுறையே பாடிய பாடல். சரி, அவனுக்கு தண்ணீர் கேட்டு கொடுக்காததுனால வீரர்களுடைய, அரசர்களுடைய மரபுல குழந்தையை வெட்டி புதைப்பார்கள். அப்படிப்பட்ட மரபில் நான் பிறந்தேன், சிறைப்படுத்தப்பட்டேன். ஏன்னா போர்க்களத்துல அரசன் சண்டை போட்டு இறந்து போகணுமே தவிர அவன்கிட்ட போய் கைதாகக்கூடாது. அப்படி கைதாகி அவன்கிட்ட வயிற்று பசிக்காக இறக்கக்கூடாது, அவன்கிட்ட உணவு வேண்டும், நீர் வேண்டும் என்று கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணைக்கால் இரும்பறை, நீர் அவருக்கு காலம் தாழ்ந்து வருது, அந்த தண்ணியை அவர் குடிக்காம, அவர் உணவு உண்ணாமல் இந்த சிறைச்சாலையில அவர் இறக்குறார். இப்படிப்பட்ட மான உணர்வு தான் தமிழ் வேந்தர்களுக்கு முக்கியமானது. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான். எப்படி இப்ப கவரிமான் மயிர் போச்சுன்னா உயிர் வாழாதோ, அதே போல தமிழ் வேந்தர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு மானம் தான் ரொம்ப பெரியது என்பதை இந்த பாடல் மூலமாக உணர்த்துகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.